அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சமீபத்தில் அமேசான் பிரைமில் வெளிவந்த ஃபேமிலி மேன் சீசன் 3 பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். வாங்க இந்த ஃபேமிலி மேன் 3 கதையை பற்றி பார்ப்போம். இதில் ஃபஸ்ட்டு எபிசோட்லேயே நாகாலாந்தில் ஒரு மிகப்பெரிய வெடி விபத்து நடைபெறுது. அதில் நிறைய பேர் இறந்து போயிடுறாங்க. இதை பற்றி விசாரிக்கிறதுக்காக சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஒரு பெரிய ஆளை அமுச்சு விட்றாங்க. அவர் வரும்போது என்ஐஏ டீம்லேருந்து ஒரு சீனியர் மோஸ்ட் ஆஃபீஸர் ஸ்ரீகாந்த் திவாரி என்பவரையும் கூட கூட்டுட்டு வராரு. இப்போ இவங்க 2 பேரும் நாகாலாந்துக்குள்ளே வந்துன்னு இருக்கும்போது இவங்களை ஒரு தீவிரவாத குழு பயங்கரமாக அட்டாக் பண்ணுறாங்க. அந்த அட்டாக்கில் ஸ்ரீகாந்த் திவாரி எஸ்கேப் ஆயிடுறாரு. எஸ்கேப் ஆகிட்டு அவர் என்ஐஏ ஆஃபீஸில் நாகாலாந்தில் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் கொடுக்குறாரு. ஆனால் சூழ்நிலையே ஸ்ரீகாந்த் திவாரிக்கு எதிராக மாறி போயிட்டு என்ஐஏ ஆஃபீஸரே என்ன சொல்கிறாங்க, இந்த அட்டாக்குக்கு காரணமே நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீகாந்தியே அக்யூஸ்ட் ஆகிடுறாங்க. இதை கேட்டவுடனே இவர் மனசு உடஞ்சி போயிடுறாரு. உயிரை கொடுத்து என்ஐஏக்காக நம்ம வேலை பார்க்குறோம், கடைசியில் இவனுங்க நம்மளையே அக்யூஸ்ட் ஆக்கிட்டானுங்களே அப்படின்னு சொல்லிட்டு தன்மேல் சுமத்தப்பட்ட இந்த குற்றச்சாட்டை இவர் எப்படி தொடச்சி தான் ஒரு குற்றமற்றவன் அப்படின்னு நிரூபிக்கிறதுக்காக இந்த ஸ்ரீகாந்த் திவாரி போராடுறது தான் இந்த ஃபேமிலி மேன் 3யோட கதை. இந்த ஸ்ரீகாந்த் திவாரி அப்படின்ற கேரக்டரில் மனோஜ் பாஜ்பேயி நடிச்சிருக்காரு. மிக அற்புதமாக பண்ணியிருக்கிறாரு. தன்னை அக்யூஸ்டாக என்ஐஏ ஆஃபீஸ்லேருந்து குற்றம் சாட்டுற அந்த சீனில் மனசு உடஞ்சி போயிட்டு வருத்தப்பட்டு வீட்டுக்கு வர சீனு. வீட்டில் வீட்லேயும் ஒரு சந்தோஷம் கிடையாது. அவருக்கும் அவர் மனைவிக்கும் ஒரு பிரச்சனை ஏற்பட்டு டிவோர்ஸ் வரைக்கும் போயிடுது. அவருக்கு 2 பசங்க. இந்த 2 குழந்தைங்களும் ஏன்பா நீயும் அம்மாவும் பேசவே மாட்டேன்றீங்க அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிடுதுங்க. வீட்டில் வீட்டில் குழப்பம், ஆஃபீஸுக்கு போனால் ஆஃபீஸில் குழப்பம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2த்துக்கு நடுவில் அவர் மனசு உடஞ்சி போய் அந்த தவிக்கிற அந்த காட்சி ஆகட்டும், எதிரிங்கூட மோதும் போது துப்பாக்கியை தூக்கின்னு ஆக்ஷன் சீனில் நடிக்கிற அந்த சீனாகட்டும், மனோஜ் மிக பிரமாதமாக இந்த குடும்ப சீனும் சரி, என்ஐ ஆஃபீஸராகவும் சரி, ஆக்ஷன் சீனும் சரி சூப்பராக பண்ணியிருக்கார். இந்த ஸ்ரீகாந்த் திவாரி என்ற கேரக்டரில் மனோஜ் மட்டும் நடிக்காது இருந்திருந்தா இது சீசன் 1, சீசன் 2, சீசன் 3 வரைக்கும் வந்திருக்குமா அப்படின்றதே சந்தேகம்தான். அந்த அளவுக்கு மனோஜோட நடிப்பு நல்லா இருக்குது. அவருக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா அவருடைய மனைவியாக பிரியாமணி நடிச்சிருக்காங்க. பிரியாமணிக்கு பெரிய அளவில் வாய்ப்பு இல்லை, அவங்க சும்மா அப்படி கொடுத்த வேலையை செஞ்சுருக்காங்க. அதுக்கு அடுத்தது அவருடைய நண்பர் ஜேகே அப்படின்ற கேரக்டரில் நடிச்சிருக்கிற ஷாரிப் ஆஷ்மி. அவர் ஒரு எபிசோட்லேயும் மனோஜ் கூட வருவார். தமாஷா பேசுகிற அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டைலாக்லாம் ரொம்ப ஜாலியாக இருக்கும். அந்த எபிசோடு கலகலப்பாக போகிறதுக்கு அவர் உதவி பண்ணியிருக்கிறாரு. அடுத்தது 3வதாக இந்த சீசன் 3ல் புது வரவாக வந்திருக்கிற ஜெய்தீப் ஹாலத், அவர் தான் வில்லன் ரோலில் நடிச்சிருக்கிறார். ஜெய்தீப்பினுடைய வில்லன் ரோல் ஃபஸ்ட்டு எபிசோட்லேருந்து கடைசி வரைக்கும் அந்த வில்லன் நடிப்பை வாரி வழங்கியிருக்கிறார். அவருடைய அந்த வில்லன் கேரக்டரை, அவருடைய நடிப்பை விட அவருக்கு தமிழில் குரல் கொடுத்துருக்காரு பாருங்கள். அந்த குரல் கொடுத்துருவ நம்ம பாராட்டியே ஆகணும். அந்த அளவுக்கு ஜெய்தீப்பினுடைய அந்த வில்லன் கேரக்டரை நல்லா பண்ணியிருக்கிறாரு. அதுக்கு அடுத்தது சொல்லணுன்னா நம்ம விஜய் சேதுபதி ஒரு 5 நிமிஷம் வந்திருக்கார். ஒரு 5 நிமிஷம் சும்மா கலகலப்பாக பண்ணிட்டு போயிருக்காரு. முக்கியமாக இவங்க பேசுகிற அந்த டைலாக்லாம் இந்த தமிழில் ரொம்ப மொத்தங்கமான இடத்துலாம் ரொம்ப அனாவசியமாக இந்த சீசனில் வருது. அதனாலேயே இந்த எபிசோடில் சீசனில் பெருசாக அடல்ட் இதெல்லாம் கிடையாது, அடல்ட் சீன்லாம். ஆனால் அந்த டைலாக் கெட்ட வார்த்தைங்களாம் நிறைய இருக்கிறதுனால ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் மனசில் வச்சுங்க. எனக்கு இதை தவிர எனக்கு இந்த சீசன் 3ல் ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா லொக்கேஷன். இந்த கதை நடைபெற ஒவ்வொரு லொக்கேஷனையும் இவங்க செலக்ட் பண்ணியிருக்காங்க பாருங்கள், அவ்வளோ ப்ரில்லியண்ட்டாக பண்ணியிருக்காங்க. அந்த லொக்கேஷனை படமாக்கின விதம் பார்த்திங்கன்னா உலகத்தரம். அவ்வளோ அற்புதமான கேமரா ஒர்க்கு, சும்மா பளிச்சுன்னு நம்ம கண் முன்னால் நிறுத்துகிற மாதிரி அந்த சீன்களை படமாக்கி இருக்கிறாங்க. அது இல்லாத
ஒரு 2 எபிசோடை தவிர மீதி எபிசோடெல்லாம் வந்து ஸ்க்ரீன் பிளே அட்டகாசம், நல்லா விறுவிறுப்பாக ஸ்க்ரீன் பிளே பண்ணியிருக்காங்க. இந்த முக்கியமாக இந்த ஆக்ஷன் சீனெல்லாம் வந்து சூப்பராக டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க ராஜ் அண்ட் டிகே. இதை வந்து படம் இவ்வளோ சீரீஸ் இவ்வளோ சூப்பராக போதா, இதில் வந்து குறைய கிடையாதா அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சது வந்து மொத்தம் இது 7 எபிசோடு. அந்த 7 எபிசோடில் நடுவில் ஒரு 2 எபிசோடு மட்டும் கொஞ்சம் ஸ்லோவாக போகுது. அதை தவிர பார்த்திங்கன்னா லாஜிக் ப்ராப்ளம். இது ஸ்பை த்ரில்லரில் வந்து லாஜிக்லாம் நம்ம பெருசாக பார்க்க முடியாது. ஒரு சில இடத்துல லாஜிக் மீறல் இருந்தாலும் நம்ம வந்து அந்த அளவுக்கு நம்ம இது பண்ணி கண்டுக்காத அளவுக்கு ஸ்க்ரீன் பிளே வந்து சூப்பராக பண்ணி அதெல்லாம் மறைச்சிருக்கிறாங்க. மொத்தத்தில் இந்த ஃபேமிலி மேன் சீசன் 3 எப்படி இருக்குதுன்னு என்ன கேட்டால், மொத்தம் 7 எபிசோடு. இந்த 7 எபிசோடை பார்த்து முடித்ததுக்கப்புறம் பரவாயில்லப்பா, ஒரு சூப்பரான ஒரு ஸ்பை த்ரில்லரை பார்த்தோம் அப்படின்ற திருப்தி வந்து உங்களுக்கு கண்டிப்பாக உங்கள் மனசில் ஏற்படும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பை.